ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு டக்கர் பிசினஸ் ஐடியாஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஏடிஎம் மிஷின் மூலமா எப்படி பணம் சம்பாதிக்கலாங்கிறது பார்க்க போறோம். என்னடா ஏடிஎம் மிஷின் பணம் எடுத்து தானே கேள்விப்பட்டிருக்கோம், எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு யோசிக்கீங்களா? அதுதான் இருக்கவே இருக்கு நம்ம ஏடிஎம் பிரான்ச்சைஸ் பிசினஸ். நம்ம எல்லாருமே பேங்க் தான் நம்பி இருக்கோம். அதோட இப்போ எல்லா பேங்க்குமே ஆன்லைனுக்கு மாறிடுச்சு. அதோட எல்லா டிரான்சாக்ஷனுமே நம்ம இப்போ எல்லாமே ஆன்லைன் தான் பண்ணிட்டு இருக்கோம். இதோட போக போக கவர்மெண்ட்டும் ஆன்லைன்லேயே எல்லா வேலையுமே முடிக்கிறதுக்காண்டி சப்போர்ட் எல்லாம் பண்ணோம். அதுதான் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வேலையா இருக்கும். இந்த டைம்ல நம்ம ஒரு நல்ல பிசினஸ் பண்ணணும்னா ஒரு ஏடிஎம் மிஷின் வாங்கி வைக்கிறது தான் ஒரே வழி. இதே மாதிரி இந்தியாவில் எவ்வளவு ஜனத்தொகையில இவ்வளவு மார்க்கெட்டிங் பொட்டன்ஷியல் இருக்கிற இந்த ஏரியால நாம ஒரு ஏடிஎம் மிஷின் வாங்கி வைக்கிறது ஒரு தொழில் தொடங்குவோருக்கு ஒரு சிறந்த வாய்ப்பா இருக்கும். வாங்க இந்த ஏடிஎம் மிஷின் எப்படி வாங்கலாங்கிறத பத்தி பார்ப்போம். நாம எந்த பேங்கோடைய ஏடிஎம் வைக்க போறது கிடையாது. இதுல எந்த பேங்க்குமே இருக்காது. இதுதான் 2013 லைசன்ஸ் பெறப்பட்ட புது வகையான ஏடிஎம் மிஷின் இந்தியாவில் வந்துச்சு. அதாவது பேங்க்காரங்க மட்டும்தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2013 100 கோடிக்கு மேல எந்த கம்பெனிலாம் சொத்து இருக்கோ அவங்களும் இந்த ஏடிஎம் பிரான்ச்சைஸ் தொடங்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட் அங்கீகரிச்சிச்சு. அதுல முதல்ல அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனி தான் டாடா இண்டிகேஸ். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் இது ஒரு பெரிய லெஜண்ட் கம்பெனி. இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஒயிட் லேபிள் ஏடிஎம்ங்கிற பிரான்ச்சைஸ்க்கான லைசன்ஸ் கொடுக்கப்படுது. ஒயிட் லேபிள் ஏடிஎம்னு வேற ஒண்ணுமே இல்லை. நம்மலாம் எல்லா இடத்துலயுமே பார்த்துருப்போம். இந்த ஒரு பேங்கோடைய லோகோவோ சிம்பிள் எதுவுமே இருக்காது. வெறுமனையா எம்டியா இருக்கும். இந்த ஏடிஎம் மட்டும் தனியா இருக்கும். இது எல்லாமே கண்டிப்பா இல்ல, ஏதோ ஒரு பிரைவேட் கம்பெனியோட சேர்ந்ததுதான். நம்மள மாதிரி ஏதோ ஒரு பிசினஸ் தொடங்குங்கிறவங்க வச்ச ஏடிஎம் மிஷின்ஸ் தான் அது. அங்கெல்லாம் அவங்க சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே இல்லைங்க, அவங்களுக்கு 80 சதுரடி இடம் இருக்கணும். அந்த 80 சதுரடி இடம் வெள்ளம் வந்தாலும் தண்ணி உள்ள போகாத அளவுக்கு ஒரு 2 அடி 3 அடி கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஏற்றப்பட்டு இருக்கணும். அதாவது 2-3 படி வச்சு அது மேல ஏறி போற மாதிரி இருக்கணும். அவ்வளவுதான், ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்க ஒரு குறைஞ்சபட்சமான இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் தான் தேவைப்படும். 1 லட்சம் 1.5 லட்சத்துக்குள்ளேயே நீங்க டெபாசிட் பண்ணி இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுவும் அந்த இடம் குறைஞ்சது ஒரு 100 பேராவது ஒரு நாளைக்கு வந்துட்டு போற மாதிரியான இடமா இருக்கணும். கொஞ்சம் மக்கள் கூட்ட உள்ள இடமா இருக்கணும். அந்த இடமும் அந்த மாதிரி இடத்துல நீங்க ஒரு ஷாப் அல்லது ஒரு சின்ன கடை மாதிரி நீங்க ரெண்ட் எடுத்துக்கலாம். ரெண்டல் அப்புறம் பிரான்ச்சைஸ் 2 மெத்தட் இருக்கு. நீங்க அந்த இடத்த ரெண்ட்டுக்கு கொடுத்து உங்க மூலமா அவங்க பயன் அடைவாங்க. உங்களுக்கு ரெண்டோட காசு மட்டும் வந்துட்டே இருக்கும். இதே பிரான்ச்சைஸ்னா அப்படி கிடையாது. மிஷின் அவங்க தந்துருவாங்க. அந்த மிஷினோட எலக்ட்ரிசிட்டி பில்லு, மெயின்டெனன்ஸு, அதோட அந்த ஏடிஎம் மிஷின்ல லோட் பண்ற கேஷ், அதுல ஹோல்டா இருக்கிற கேஷ், இது எல்லாமே உங்க பொறுப்புல சேரும். ஸோ இதுதான் பிரான்ச்சைஸ். நம்ம இந்த பிரான்ச்சைஸ்ல அதிக லாபம் பெற முடியும். ஏன்னா இதுல ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே உங்களுக்கு காசு வரும். ஆனா ரெண்டல் அப்படி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மாசம் உங்களுக்கு தந்துருவாங்க. சரி, பிரான்ச்சைஸ் பண்ணா உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரீயா அந்த மிஷின் கிடைக்குங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணத்துல உங்களுக்கு ஃப்ரீயா அவங்க மிஷின் மட்டும் செட் பண்ணி தந்துருவாங்க. ரிசர்ச் பண்ணி நல்லா அப்ரூவ் பண்ண அந்த இடத்துல உங்களுக்கு மிஷினை ஃபிட் பண்ணி தந்துட்டு போயிருவாங்க. அதோட நீங்க ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே நீங்க லாபம் பார்க்க முடியும். ஒரு நாளைக்கு மக்கள் 100 பேர் வராங்கன்னா 100 பேருமே ஒரு 100 ரூபாயிலிருந்து 10,000 எடுத்தாலும் சரி, அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 10 ரூபாயில இருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 10 ரூபா வரைக்கும் கண்டிப்பா கமிஷன் போகும். அந்த கமிஷன் உங்களுக்கு ஏறும். இது டைரக்டா அந்தந்த பேங்குக்கு போய் அந்த பேங்க்ல இருந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு வரும். இந்த மாதிரி தான் ஏதாவது டிரான்சாக்ஷன் கமிஷன் கிடைக்குது. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 500 பேர்ல வந்துட்டு போனாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு லாபம் பார்த்துக்கோங்க. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுதான் முக்கியமான விஷயம். நீங்க இந்த பிரான்ச்சைஸ்ல உங்க பணத்தை தான், உங்களுடைய சொந்த பணத்தை தான் நீங்க உங்க ஏடிஎம்ல வைக்கிறீங்க. அதுதான் திரும்ப மக்கள் யூஸ் பண்றாங்க. அதோட லாபமும் சேர்த்து உங்களுக்கே திரும்ப வரும். எப்படின்னா தெளிவா சொல்றேன். இப்போ நீங்க செக்யூரிட்டி டெபாசிட் ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் அந்த கம்பெனில எவ்வளவு கேட்காங்களோ அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து ஏடிஎம் மிஷின் வாங்கிட்டீங்க. அது போக ரெகுலரா எப்பவுமே, இதுதான் முக்கியமான விஷயம், எப்பவுமே உங்க அக்கௌண்ட்ல ஒரு 4.5 லட்சம் 5 லட்சம் பணம் இருந்துகிட்டே இருக்கணும். இந்த பணம் எதுக்குன்னா, உங்க பணத்தை தான் அவங்க லோட் பண்ணுவாங்க. உங்க பணம் இப்போ ஒரு வாரத்துக்கு 1 லட்சம் ரூபாய் உங்க ஏடிஎம்ல எல்லா மக்கள் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அந்த ஒரு வாரத்துக்கு 1 லட்சம் உங்க அக்கௌண்ட்ல இருந்து போகும். ஒரு நாள் ஃபுல்லும் மக்கள் எவ்வளவு பணம் உங்க ஏடிஎம்ல எடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நைட் ஒரு 12 மணி அது டெபிட் ஆயிடும். அதே அமௌண்ட் ஆஃப் மணி மறுநாள் காலையில ஒரு 11:30 அப்படியே கிரெடிட் ஆயிடும் உங்க அக்கௌண்ட்ல. அந்த இண்டிகேஸ் ஏடிஎம்லயே உங்களுக்கு ஒரு ஆப்பும் கொடுத்துருவாங்க. அந்த ஆப்ல இப்போதைக்கு உங்க ஏடிஎம்ல எவ்வளவு கேஷ் இருக்கு, எவ்வளவு வித்ட்ரா பண்ணிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். எவ்வளவு மணி கழிஞ்சிட்டு இருக்குங்கிறத முதல்ல வந்துட்டே இருக்கும். ஆனா நீங்க பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு அக்கௌண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும். இது மூலமா தான் அதுல இருந்து சம்பாதிக்காங்க எல்லாரும். இதுல ஒரு ஏடிஎம் மிஷின் வச்சா லாபம் கிடைக்காது. 1 2 3 வச்சவங்க பெரிய கோடீஸ்வரா கூட ஆயிருக்காங்க. ஒரு நாள் நீங்க சும்மா ஒரு ஏடிஎம் வாசலுமே நின்று பாருங்க, எவ்வளவு மக்கள் ஒவ்வொரு நாளும் செக் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு. இதே பணம் எடுத்தா மட்டும்தான் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வருமா அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் மக்கள் அவங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கறதுக்கு கூட அவங்களுக்கு ஒரு பணம் வரும். அது ரொம்ப கம்மியான பணம், 1 ரூபாய் 2 ரூபாய் வரும். அவ்வளவுதான் மக்கள், இதுதான் பிரான்ச்சைஸ் பிசினஸ். ஒயிட் லேபிள் ஏடிஎம்க்கு அப்ரூவ் வாங்கினது டாடா இண்டிகேஷன் மட்டும் கிடையாது. முத்தூட் ஃபைனான்ஸ், பிரிசம் பேமெண்ட் சொல்யூஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் லைசன்ஸ் வாங்கிட்டாங்க. ஸோ நீங்க இந்த மூலம் எந்த வெப்சைட்னாலும் போகலாம். இதுல டாப் 10ல இருக்கிறது எல்லாமே நம்ப தகுந்த கம்பெனிஸ் தான். ஒவ்வொரு கம்பெனிஸ் ஒவ்வொரு ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. நம்ம டாடா இண்டிகேஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம். நேரா டாடா இண்டிகேஸ் .co.in அவங்க வெப்சைட்குள்ள போங்க. வெப்சைட்ல போய் அவங்க கம்பெனி பத்திலாம் போட்டிருக்கும். இது வரைக்கும் 8000 ஏடிஎம்ஸ் இருந்திருக்கு, 4000 டவுன் வில்லேஜஸ்ல இருந்திருக்கு, 1.5 கோடி மக்கள் யூஸ் பண்றாங்க. டேரக்டா கீழே போனா ஏடிஎம் பிரான்ச்சைஸ் இருக்கும்.
இருக்கும். ஜாயின் ஆஸ் இன் எக்ஸ்பேண்டிங் தி ஏடிஎம் கேஷ்னு இருக்கும். அதுல நீங்க க்ரோ வித் ஸ்குள்ள போங்க. க்ரோ வித் ஸ்குள்ள போன உடனே அது டைரக்டா கீழே வந்து கான்டாக்ட் வித் இருக்கும். கான்டாக்ட் கொடுங்க. இதுல உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸுமே அதை ஃபில் பண்ண சொல்லும். ஃபில் பண்ணி நீங்க சப்மிட் கொடுத்தாலே போதும். ஒரு வாரத்துல அவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி அவங்க நீங்க லொகேஷன்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணி கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்க லொகேஷன் செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி இப்போ ஓகேனா அப்படின்னா தான் அவங்க வந்து உங்க மிஷின் வந்து அங்க வைப்பாங்க. இன்னும் நிறைய அனலைஸ் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வராங்க இந்த இடத்துக்கு, இந்த இடத்துல எத்தனை பேர் வருவாங்க, இதெல்லாம் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. கேல்குலேட் பண்ணி இந்த மிஷின் வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. அது மூலமா நீங்க வந்து பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம். பிரான்சைஸ் பிசினஸ்னா ஏடிஎம் மிஷின் தேவையான இடம், உங்களுடைய ஷாப்பு, ஏசி வந்து தேவைப்பட்டா நீங்க போடலாம். அது மட்டும் இல்லாம சொந்தமான செர்வருக்கு வந்து சாதாரண இன்டர்நெட்லாம் கிடையாது. நல்ல இன்டர்நெட் இருக்கணும். அந்த செர்வர்லாம் உங்களுக்கு வந்து கம்பெனியை வழங்குவாங்க. அதோட பாதுகாப்பா நல்லா சுத்தி காங்கிரீட் பீமால கட்டப்பட்ட கட்டடமா இருக்கணும். பேக்கப்புக்கு வந்து கண்டிப்பா இன்வெர்டர் இருக்கணும். கரண்ட் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். கரண்ட் போயிடவே கூடாது. எவ்வளவு இருந்தா நீங்க இந்த பிசினஸ் வந்து கண்டிப்பா ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, வாங்க இந்த பிசினஸ் ப்ராஃபிட் பத்தி பார்ப்போம். ஒரு டேக்கு உங்க ஏடிஎம்ல ஒரு 250 மக்கள் வந்துட்டு போறாங்கன்னு வைப்போம். அதுல ஒரு தோராயமா ஒரு 200 மக்கள் வந்து கேஷ் வித்ட்ரா பண்றாங்கன்னு வச்சுக்குவோம். ஒரு டிரான்சாக்ஷனுக்கு வந்து 10 ரூபா கமிஷன் கிடைக்கும். 200 × 10 ரூபா கமிஷன் சேர்த்தா உங்களுக்கு வந்து 2000 ரூபா ஒரு நாளைக்கு வந்து கமிஷன் கிடைக்குது. இது வந்து உங்களுக்கு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து இதுல வந்து லாசஸ் எதுவுமே கிடையாது. இதுல வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் ஃபீஸ்னு பாத்தீங்கன்னா, மெயின்டெனன்ஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டின்னு பாத்தீங்கன்னா பெர் டேக்கு 500 ரூபா கழிச்சா கூட உங்களுக்கு வந்து பெர் டேக்கு 1500 ரூபா உங்களுக்கு சொல்லியா ப்ராஃபிட் கிடைக்குது. இதே இப்போ ஒரு மாசத்துக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு பேசிவ் இன்கமா உங்களுக்கு 45,000 ரூபா பணம் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இது வந்து மாறக்கூடிய ஒரு அமௌண்ட். ஏன்னா இது வந்து நான் குறைஞ்சது ஒரு 250 பேரை வந்து வச்சு கால்குலேட் பண்ணியிருக்கேன். தாராளமா 400 பேர் வரலாம், 500 பேர் வரலாம், 600 பேர் வரலாம். அதை வச்சு உங்களோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நல்ல ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துட்டு அதை எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்னு யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பிசினஸ் வாய்ப்பா இருக்கும். இது மூலமா இருந்த இடத்துலயே உங்களுக்கு வந்து சும்மாவே வருமானம் வந்துட்டு இருக்கும். பின் நாட்கள்ல போக போக இந்த ஏடிஎம் மிஷினை 1, 2 ஆக்கி 2, 4 ஆக்கி இந்த மாதிரி நீங்க எக்ஸ்பென்ஸ்ல growth ஆனா எங்கேயோ போயிடலாம். நன்றி மக்களே.